எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவனுக்கினியவன். இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான ஆலயத்தை பார்க்க போகிறோம். அந்த ஆலயம் எங்கே இருக்குது, எப்படி போகலாம் வாங்க. இன்றைக்கி நாம் திருச்சி மாவட்டம் துவாக்குடியிலிருந்து வடக்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருநெடுங்கலம் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் நெடுங்கலநாதர் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம். பாருங்கள், ஆலயத்தை நோக்கி பயணிப்போம். ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். ஆலயத்தின் முன்னால் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி மிக கம்பீரமான முறையில் காட்சியளிக்கின்றது. அந்த ராஜகோபுரத்தை தரிசனம் செய்தவாறே ஆலயத்தின் உள்ளே பிரவாகிக்கின்றோம். திருஞான சம்பந்தரால் பதிகம் பாடப்பட்ட காவிரி தென்கரை தலங்களில் 8வது தலமாகவும், தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் 71வது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம். இத்தலத்தில் ஈசன் நித்திய சுந்தரேஸ்வரர் நெடுங்கலநாதர் என்ற திருநாமத்திலும், அம்பிகை மங்களாம்பிகை ஒப்பிலநாயகி என்ற திருநாமத்திலும் எழுந்தருள் புரிகின்றார்கள். இத்திருக்கோயிலில் 2 கோபுரங்கள், 2 பிரகாரங்கள் அமைந்துள்ளன. கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் முதலில் கொடிமரமும் பலிப்பீடமும் உள்ளது. முதலில் உயர்ந்த நிலையில் காணப்படும் கொடிமரத்தை தரிசனம் செய்கின்றோம். அந்த கொடிமரத்திற்கு அடுத்துள்ள பலிப்பீடத்தையும் தரிசனம் செய்கின்றோம். பலிப்பீடத்திற்கு பின்னால் நந்தி மண்டபத்தில் நந்தியம்பெருமான் இறைவனை நோக்கியவாறு அமர்ந்துள்ளார். வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் திரு கல்யாண மண்டபமும் அம்பாள் சன்னதியும் அமைந்துள்ளது. தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பிகை நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் காட்சி தருகின்றாள். ஆலயத்தின் பிரகாரத்தை வலம் வருகின்றோம். சிவபெருமான் தனக்கு இடபாகத்தினை சக்திக்கு ஒதுக்கி கொடுத்தவர். இவருக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயர். மற்ற திருத்தலங்களில் மூலஸ்தானத்தில் நடுநாயகமாக விளங்கும் ஈசன் திருச்சி அருகே உள்ள இந்த தலத்தில் மூலஸ்தானத்தில் சக்திக்காக தன் இடபாகத்தை ஒதுக்கி கொடுத்துவிட்டு சற்று தள்ளி வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார். இங்கு சிவலிங்கம் மட்டும் இருந்தாலும் இருவருமே இருப்பதாக ஐதீகம். திருநெடுங்கலம் என்றால் சமவெளியில் அமைந்த பெரிய ஊர் என்று பெயர். அன்னை பார்வதி சிவபெருமானை நோக்கி இத்தலத்தில் தவம் இருந்தாள். பார்வதியின் தவத்தை மெச்சிய ஈசன் அவள் அறியாது வேறு வடிவில் வந்து தேவியை கைப்பிடித்தார். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் அடியனுக்கு அளித்துள்ளார். மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை தரிசனம் செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன். அடுத்து ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் சந்திக்கலாம். மேலும் பல சிவத்தலங்களை பற்றி அறிந்து கொள்ள சிவனுக்கினியவன் என்ற இந்த ஐடியை அனைவரும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.